நமஸ்தே. இது சபரி கைடு பேஜ் நம்பர் 15. சபரி கைடு விசாரத் உத்ராத். அதில் பிரேம் மாதிரி அப்படிங்கிற எஸ்ஸே பார்க்கலாம். இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேப்பர் 3rd ரோமன் நம்பரில் 3 எஸ்ஸே கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க 15 மார்க்குக்கு. இப்போ எஸ்ஸே பார்க்கலாம். கவி பரீட்சை தேத்தே हुए கவிதா பிரேம் மாதுரி கா சாரான்ஸ் லிக்கே. கவி பரீட்சை அப்படின்னா கவிஞரை பற்றி அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு அவர் எழுதின கவிதையான பிரேம் மாதிரியை பற்றி கதை சுருக்கத்தை எழுதுங்கிறாங்க. கவி பரீட்சை. நாம் ஸ்ரீ பார்தேது ஹரிச்சந்திர, ஜன்ம 9th September 1850, சொர்க்கவாஸ், இறப்பு 6th January 1885 இவர் இறந்திருக்காரு. ஜன்மஸ்தான், இவர் பிறந்த ஊர் காசி. ஜீவனி. ஜீவனினா அவருடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். இன்கா ஜன்ம இதிகாஸ் பிரசித்து சேட் அமிச்சந்த் கி வன்ஸ் பரம்பரா மே ஹுவாத்தா. இவர் இவரோட பிறப்பு வரலாற்று புகழ் பெற்ற சேட் அமிச்சந்தோட வம்சம், அந்த பரம்பரையில் பிறந்தவங்கன்னு சொல்லப்படுறாங்க. இன்கே பித்தா கிரிதர் தாஸ் பி கவித்தே. இவங்க அப்பா கிரிதர் தாஸ் கூட ஒரு கவிஞர். சாகித்ய ரச்சனா கி திருஷ்டி சே, இலக்கிய படைப்பை வச்சு பார்க்கும் பொழுது பார்தேது பகுமுகி பிரதீபா கே சம்பன்னதே. இவர் ஒரு பகுமுகி, எல்லா விதத்துலேயும், மத்தலப் எல்லா பிரிவுகள்லேயும் எல்லா துறைகளிலும் டேலண்ட், பிரதீபானா டேலண்டான ஒரு கம்ப்ளீட் பொக்கிஷம். இவர் அத்தனையும் இவருக்கு அத்துப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. உன்ஹோனே नाटक, उपन्यास, निबंध, आलोचना तथा पत्रिकारिता सभी विधाओं में अपनी लेखनी चलाई. இவர் நாடகம்னா நாடகம்தான், உபன்யாசனா நாவல், நிபந்தனா எஸ்ஸே, ஆலோசனா அப்படின்னா அந்த நல்லது கெட்டது குண்டோஸ் இதெல்லாம் சொல்கிறது. ஒரு எஸ்ஸேவை பற்றியோ இல்லது ஏதாச்சும் ஒரு பொருளை பற்றி நல்லது கெட்டது சொல்கிறது. ததா பத்திரிகாரித்தா ஜேர்னலிசம், சபீவிதாவும் எல்லா வகைகளும், அவரோட இத்தனையிலையும் அவர் எழுதியிருக்கார். ஹிந்தி சாகித்யமே பார்தேது ஹரிச்சந்திர கா நாம் सर्वक्षेत्रों में स्वर्ण अक्षरों में लिखे गए हैं, लिखने योग्य है. இந்த இவரோட பேர் ஸ்வர்ண அக்ஷரம் அப்படின்னா கோல்டு எழுத்துக்களால் லிக்னே யோகிய ஹே, எழுதுறதுக்கு கேப்பபிலிட்டியான ஒரு ஆள். இவரோட இதை ஒரு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறாங்க. சாகித்ய பரீட்சை. சாகித்யமே இன்கா அமர்ஸ்தான் ஹே, இலக்கியத்தில் இவருக்கு அழியாத இடம் இருக்குது. ரச்சனாயே பிரேம் சரோவர், முத்ரா ராக்ஷஸ், சந்திரவழி, இதெல்லாம் அவர் எழுதின தொகுப்புகள். கவிதா கா சாரான்ஸ், பிரேம் மாதிரி. இப்போ பிரேம் மாதிரி நமக்கு கொடுத்துருக்க இந்த பாடப்பிரிவில் அதில் பிரேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ண கி சலாக் சே உத்தவ் கோபியோं से मिलकर उनको ஞான உபதேஷ் தேते हैं. ஸ்ரீ கிருஷ்ண கி சலாக் சே, கிருஷ்ணனோட அட்வைஸால், அவரோட அறிவுரையால், அவரோட அட்வைஸை கேட்டு, சலாக்னா ஒரு ஐடியாவால், உத்தவ் அப்படின்னா கிருஷ்ணனுடைய நண்பன், அவர் கோபியோசே, கோபியோன்னா அந்த பெண்களிடம், கோபியோசே மில்கர் உன்கோ ஞான உபதேஷ் தேத்தே ஹே. அங்கே போய் அவங்களுக்கு அறிவெல்லாம் சொல்கிறாங்க. கோபிகர்களிடம் போய் ஞான உபதேசம் பண்ணுறார். உத்தவ் உன்னே சம்ஜாதா கி, உத்தவ் அவருக்கு அந்த லேடிங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. சம்ஜாதா ஹே கி ஞானிகி பகவான் ஹே, அந்த அறிவு தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு. தியான மகன் ரஹக்கர் பகவான் கி பிராப்தி கர் சக்தே ஹே. தியான் மகன் மத்தலப் கான்சன்ட்ரேஷன், தியானம் அப்படிலாம் பண்ணி கடவுளை பிராப்து அடைய முடியும். நீங்கள் கோபிகை எல்லாம் சேர்ந்து யாகம் பண்ணி கான்சன்ட்ரேஷனோட கடவுளை ப்ரேயர் பண்ணுங்கள், உங்களுக்கு கடவுள் காட்சி அளிப்பார் அப்படின்னு சொல்கிறார். மன்மோகக்
மன்மோகன் கிருஷ்ணன் உன்கோ உத்தர் தேத்தே ஹுயே அவங்களுக்கு வந்து ஆன்சரை கொடுத்து உத்தர் தேத்தே ஹுயே கோபிகா ஏன் கேத்தீக அந்த கிருஷ்ணன் வந்து உத்தவை அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா, போய் கோபிகைகள்கிட்ட சொல்லுங்கள், என்னையே கிருஷ்ணனையே நினச்சிக்கிட்டு இருக்காமல் இன்னும் போய் ஏதாச்சும் அவங்கள வந்துட்டு தியானம் பண்ண சொல்லுங்கள், மற்ற பயிற்சியெல்லாம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. கண்ணனோட வழியில் அவர் வந்து உத்தவ் சொல்கிறாரு. அதுக்கு திரும்ப உத்தவ் கிட்ட வந்து கோபிகைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேத்தி ஹுய் கோபிகா ஏன் कहती है हमारे पास एक ही मन है எங்ககிட்ட ஒரே ஒரு மனது, மண்ணுனா ஹார்ட், என்கிட்ட ஒரே ஒரு மனது தான் எங்ககிட்ட இருக்குது. உசே ஹம் லோக் ஸ்ரீ கிருஷ்ண கோ தே சுக்கி ஹே அந்த ஒரே ஒரு மனதை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டோம் ஆல்ரெடி. ஜப் ஹமாரே மன் ஹமாரே பாஸ் நஹி ஹே எப்போ எங்களோட மனது எங்ககிட்டயே இல்லையே இல்லை, ஹம் கைசே யோக சாதன் கர் சக்தி ஹே நாங்கள் எப்படி இந்த யோக பயிற்சி இதெல்லாம் செய்வோம், எங்ககிட்ட எங்கள் மனதே இல்லையே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மகர் அகர் அமாரே பாஸ் அநேக் மண் ஹோத்தோ மகர் எங்ககிட்ட நிறைய மனது இருந்துச்சுன்னா ஹம் ஏக் மண் ஸ்ரீ கிருஷ்ண கோ தே தேத்தே ஒரு மனதை ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட கொடுத்துடுவோம். தூசரோं से योग சாதன் கர் சக்கே இன்னொரு மனதில் வந்து யோக பயிற்சி தியானம் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. லோக் லஜ்ஜா கே பாரேமே தியான் நகி தேத்தே நாங்கள் வந்து லோக் லஜ்ஜா மக்கள் வந்து கிண்டல் பண்ணுறது, எங்களை இது பண்ணுறது, பொறாமப்படுறது, நகையாடுதல் இதை பற்றியெல்லாம் நாங்கள் வந்து கவலைப்பட மாட்டோம். தியான் நகி தேத்தே இன்னொரு மனதுனால மக்கள் கேலி கிண்டல் பண்ணுறதை பற்றி நாங்கள் பயப்பட மாட்டோம். எத்தனை மண் வேணுங்கிறாங்க, நிறைய மனது இருந்துச்சுன்னா ஒன்றை வந்து கிருஷ்ணன்கிட்ட நினைக்கிறதுக்கு கொடுத்துருவோம், இன்னொன்று வந்து யோக சாதன் கொடுத்துருவோம், இன்னொன்று வந்து மக்கள் எங்களை திட்டி இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க இல்லையா, அதுல எல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் விட்டுடுவோம் அப்படின்னு உத்தவ்ஸே கேத்தேக அப்படின்னு அந்த உத்தவ் கிருஷ்ணனுடைய நண்பர்கிட்ட சொல்கிறாங்க. ஹமாரே பாஸ் தோ ஏக் ஹி மன் ஹே எங்ககிட்ட ஒரே ஒரு மனது தான் இருக்குது. भी करोड़ों कामदेवों को मोहित करने वाले मनमोहन கிருஷ்ண கே பாஸ் ஹே அது வந்து யார்கிட்ட இருக்குது, கிருஷ்ணன் கே பாஸ் ஹேன்னு டக்குன்னு சொல்லாமல் கிருஷ்ணனை கொஞ்சம் புகழ்ந்துட்டு அப்புறம் சொல்கிறாங்க. ஹமாரே பாஸ் தோ ஏக் ஹி மன் ஹே கிருஷ்ண கே பாஸ் ஹே அப்படின்னா வேலை முடிஞ்சு போயிடுச்சு. அப்படி சொல்லாமல் இங்கே சுற்றி வளைச்சி அழகாக கிருஷ்ணனை புகழ்ந்து அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. வபி கரோடோ காமதேனுக்கோ ஆயிரக்கணக்கான மாடுகளை காமதேனுவை மோகித்து கர்ணேவாலே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஈர்க்கக்கூடிய அந்த மன்மோகன் மனதை ஈர்க்கக்கூடிய அந்த கிருஷ்ணன்கிடம் உள்ளது எங்களோட மனது அப்படிங்கிறாங்க. இஸ்லியே யோக சாதன் நகி கர் சக்தி அதனால் எங்களால் யோக சாதனலாம் பண்ண முடியாது அப்படின்னு உத்தவ் கிட்ட சொல்கிறாங்க அந்த கோபிகைகள். பிரியத்தம் கிருஷ்ணன் உத்தவ் சே கோபியா कहती है இன்னும் உத்தவ் கிட்ட கோபிகைகள் என்ன சொல்கிறேன்னா, ஆப் ஜோ கஹ் ரஹே ஹே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ வ சத்திய ஹே சத்திய ஹோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நிஜமாலுமே உண்மை தான். சத்திய ஹோ சக்தா ஹே அது உண்மையாக தான் இருக்கும். பிரம்மா சர்வவியாபி ஹே பிரம்மா வந்து எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்காரு. ஹர் கஹி உன்னே பா சக்தே ஹே ஹர் கஹி யார் வேணாலும் எங்கே வேணாலும் அவரை வந்து அடைய முடியும், எங்கே வேணாலும் அவரை பார்க்கலாம் பிரம்மனை. பரந்து ஹமாரே லியே ஸ்ரீ கிருஷ்ணன் ஈ சப் குச் ஹே ஆனால் எங்களுக்கு அந்த கிருஷ்ணன் தான் எல்லாமே. சப் குச்னா ஆல் எங்களோட எல்லாமே ஸ்ரீ கிருஷ்ணன் தான் அப்படிங்கிறாங்க. உன்கே விரகுமே ஹம் சப் இத்தனே வியக்குல் ஹே இந்த கிருஷ்ணனோட விறகு அப்படின்னா வேதனையால் நாங்கள் எல்லாரும் வியக்குல்னா ரொம்ப பரேஷான் டென்ஷனாக இருக்கோம். कि आपके उपदेश अपनाकर हम ब्रह्म को देख नहीं पाएंगे உங்களோட உபதேசத்தை அப்னாக்கர்னா டு அடாப்ட் நாங்கள் அதை ஓகேன்னு எடுத்துக்கிட்டு நாங்கள் பிரம்மக்கோ தேக்கி நகி பாயங்க நீங்கள் சொல்கிற உபதேசத்தை கேட்டுக்கிட்டு நாங்கள் பிரம்மரை பார்க்குறக்கு ரெடி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹமாரா மன் ஸ்ரீ கிருஷ்ணன் கே தர்ஷன் கேலியே தடப் ரஹா ஹை
தடப் ரஹா ஹே, எங்களுடைய மனது ஸ்ரீ கிருஷ்ணனுக்காகவே தடப் ரஹான்னா நான் மீன் மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம். ஆப் உன்கோ எகு சந்தேஷ் தீஜியே கி, நீங்கள் போய் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு இந்த நியூஸை கொடுங்க. தேதியே கி ஹமாரே ஆங்கே ஆங்கோ, எங்களுடைய கண்களில் ஆங்கோ பிரியத்தம் ஸ்ரீ கிருஷ்ணன் கே தர்ஷன் கே பினா தைரியதாரன் நகி கர்த்தி, உங்களோட அந்த கிருஷ்ணனை பார்க்காம எங்களுடைய கண்கள் வந்து தைரியதாரன், எதையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்குது அப்படிங்கிறத போய் நீங்கள் உத்தவ் கிட்ட சொல்லி கிருஷ்ணன்கிட்ட சொல்கிறாங்க. ஸ்னேகமை கிருஷ்ணன் உத்தவ் சே கோபிகா ஆகே कहती है, இன்னமும் சொல்கிறாங்க. जिस प्रकार एक ही म्यान में दो तलवार रख नहीं सकती, ठीक उसी प्रकार हमारे मन में भी कोई और नहीं बस सकते. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. உத்தவ்ஸ்கிட்ட வந்து கோபிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எது மாதிரி ஒரு ஏகிஹி மியானுன்னா கவர், ஒரு இந்த கத்தியெல்லாம் சொருகி வைப்பாங்க இல்லையா, லெதர் கவர், அந்த கவரை சொன்னாங்க. ஒரு கவரோட உரைக்குள்ளே ஒரு கத்தி தான் வைக்க முடியும், இன்னொரு கத்தியை வச்சா அந்த கவர் வந்து பிஞ்சு போயிடும். எக்ஸாக்டாக ஒரே ஒரு கத்தி வைக்கிற அளவுக்கு தான் அந்த கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஒரு கத்தி வச்சுட்டோம், இன்னொன்று வைக்க முடியாது. எங்களோட மனதும் இந்த கவர் மாதிரி தான், ஆல்ரெடி ஸ்ரீ கிருஷ்ணனை அதுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டோம், இன்னொரு பகவானை எங்களால் வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க கோபிகைகள் வந்து உத்தவ் கிட்ட. ஹமாரே மன்மே சித்துமே, हमारे मन में चित्त में आंखों में ஸ்ரீ கிருஷ்ணன் கி சுந்தர் சவி ஹே, எங்களுடைய மனதிலையும் மைண்ட்லேயும் கண்ணுலையும் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அழகான பிக்சர் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. யஹா கபி கோயி தூசரி சவி நகி சப் சக்தி, எங்களுடைய இங்கே வந்து எப்பவும் அடுத்தவங்களோட பிக்சர், அடுத்த கடவுளுடைய பிக்சர் வந்து இனிமேல் பிரிண்ட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. हम तुम्हारे ஞான உபதேஷ் को मानने वाली नहीं है, நாங்கள் வந்து உங்களுடைய அறிவுரையை கேட்கவே மாட்டோம். மான்ने वाली नहींனா கேட்கவே மாட்டோம். हमारे लिए ஸ்ரீ கிருஷ்ண ही सब कुछ है, எங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் தான் எல்லாமே அப்படின்னு கோபிகைகள் வந்து உத்தவ் கிட்ட சொல்கிறாங்க. முனியோं का சௌபாக்கிய, முனிவர்களுக்கு கிடைச்ச சௌபாக்கியம், லக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. वृंदावनवासी मुनियों के सौभाग्य का वर्णन करते हुए भारतेंदु कहते हैं, वृंदावनवासी मुनियों, அந்த பிருந்தாவன் அப்படிங்க மைசூரில் இருக்க அந்த பிருந்தாவனத்தில் முனிவர்களோட சௌபாக்கியத்தை நம்ம பார்கேது ஹரிச்சந்திரர் எப்படி சொல்கிறாருன்னா, ஜோ கிருஷ்ண கி மதுர் சவி கி உபாசனா கேலியே, அந்த கிருஷ்ணனுடைய ஸ்வீட்டான அந்த அவரோட தோற்றத்தை, உபாசனானா அதோட பாடல்களை பாடுறதுக்காக, பக்ஷி பன்கர் பறவைகளாக உருமாறி, நிரந்தர் உன்கே தர்ஷன் கர்த்தேகே, பர்மனண்ட்டாக அந்த பிருந்தாவனோட கார்டன்லேயே வந்து முனிவர்கள் அனைவரும் பேர்டு மாதிரி உருவாகி அங்கே பறவைகளாக காத்து கிடக்கிறாங்களாம். ஆறு உன்கி வன்சி துவனி ததா முக்கு கி வாணி, அவரோட வன்சி துவனினா சவுண்டு, பாசுரி அவரோட புல்லாங்குழல் சவுண்டையும், ததா முக்கு கி வாணி அவருடைய வாய்ஸையும் சுன்டே ரஹத்தேக எப்பவும் அந்த பறவைகள் கேட்டுக்கிட்டே இருக்குது. பிருந்தாவன்வாசி முனியோங்கோ ஏ சௌபாக்கிய சஹஜ் ரூப் சே உபலப்த் ஹே, அந்த பிருந்தாவனில் இருக்கிற முனிவர்களுக்கு வந்து இது சஹஸ் ரூப்னா நார்மலாகவே அவங்களுக்கு இதெல்லாம் கிடச்சிடுது. பாக்கி கேலியே எகு சௌபாக்கிய நகிகே, மற்றவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. விசேஷ்தா इन पदों से गोपियां का प्रेम मात्र नहीं, இந்த பாராகிராஃபில் இந்த எஸ்ஸேல வந்து கோபிகைகளோட பிரேம் மாத்திரம் சொல்லலை. पार्देदु हरिचंद्र के मन में श्री कृष्णन के प्रति जो प्यार है वह भी स्पष्ट होता है. இங்கே கோபிகைகளோட காதல் மட்டும், கிருஷ்ணன் மேலே அவங்க எவ்வளவு அன்பு வச்சுருக்காங்கங்கிறது மட்டும்
வெளிப்படலை. நம்மளோட ஆத்தர் ரைட்டர் வந்து பார்தேந்து தேந்து ஹரிச்சந்திர அவர்கள் வந்து ஸ்ரீ கிருஷ்ணன் மேலே எவ்வளவு பியார் வச்சுருக்காரு அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரூபாக கிளியராக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆல் த பெஸ்ட். நல்லா எழுதுங்க.